வடக்கு மாகாண சபையின் நீதிக்கான உறுப்பினர்கள் சார்பில் அவர்களுடைய ஊடக பேச்சாளராக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த சில தினங்களாக வடக்கு மாகாண சபையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை எல்லோரதும் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற நிலையில், அது தொடர்பாக வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருக்கிற நிலையில், அது சம்பந்தமாக பத்திரிகையாளருக்கு நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. தனியே ஒரு பக்க சார்பான கருத்துக்கள் மாத்திரம் வெளிவந்திருக்கின்ற நிலையில் எமது தரப்பு நியாயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் நீதிக்கான வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே வடக்கு மாகாண சபை வினைத்திறனானதாகவும் ஊழலற்றதாகவும் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு முரண்பாடில்லாத வகையிலும் கட்சி கோட்பாடுகளோடு அதன் கொள்கையை வகுத்து இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். அந்த வகையில் நாங்கள் கௌரவ முதலமைச்சர் மாண்புமிகு நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களோடு கைகோர்த்து ஒன்றாக பணிபுரிந்தோம். அந்த வகையில் அவருடைய பொறுப்புகளில் சிலவற்றை நாங்கள் பொறுப்பேற்றும் செய்திருந்தோம். எல்லா விடயங்களிலும் அவருக்கு பக்க துணையாக இருந்தவர்கள் நாங்கள். ஆனாலும் நாட்களின் தொடர்ச்சியினூடே அத்தகைய நிலையில் எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களோடு சேர்ந்து இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சேர்ந்து இயங்க முடியாத நிலைக்கு பிரதான காரணமாக இருந்தது மாகாண சபை செயல்பாடுகள் வினைத்திறன் அற்றதாக மாறிக்கொண்டு செல்லுகின்ற நிலையில் அதனை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுதுதான் அந்த சேர்ந்து இயங்க முடியாத நிலை வந்தது. பிரதானமாக அமைச்சுக்களில் அமைச்சர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள், அவர்கள் அதிகாரிகளை வழிநடத்துகிற விதங்கள், இது தொடர்பில் எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. அது தவிரவும் 30 ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு முறையான தலைமைத்துவத்தை வழங்குவது தொடர்பில் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் வடக்கு மாகாண சபையினுடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடைய குழு தலைவர் என்ற முறையில் அப்படியான தலைமைத்துவத்தை வழங்குவதை அவர் தவிர்த்து கொண்டார் அல்லது தலைமைத்துவத்தை வழங்க தவறிவிட்டார் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு கட்டத்தில் சுயாதீனமான முடிவுகள் எடுக்க வேண்டியவர்களாக ஆக வேண்டியிருந்தது. அந்த வகையில் உருப்பெற்றதுதான் இந்த நீதிக்கான வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள். எங்களிடையே நாங்கள் கட்சி அடையாளங்களை தாங்கவில்லை. நாங்கள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் என்ற வகையில் நீதிக்காக உழைப்பது மாத்திரம்தான் எங்களுடைய உண்மையான நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் செயல்பட்ட பொழுதுதான் குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் தன்னுடைய அமைச்சனுடைய பணத்தை வீண்விரயம் செய்வதையும், தன்னை முன்னிலைப்படுத்தி மக்களுடைய பணத்தை வீணாக செலவு செய்வதையும், அது தவிரவும் முதலமைச்சர் கௌரவ விக்னேஸ்வரன் அவர்களை பிழையாக வழிநடத்துவதையும் நாங்கள் அவதானித்தோம். அதற்கு மேலாக முறைகேடுகள், ஊழல்கள் தொடர்பாகவும் நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த வகையில் அவற்றிற்கு எதிராக வடக்கு மாகாண சபையில் நாங்கள் குரல் எழுப்பினோம். நாங்கள் வடக்கு மாகாண சபையில் குரல் எழுப்ப வேண்டி வந்தது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் பல தடவைகள் முதலமைச்சர் கௌரவ நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களிடம் கட்சி உறுப்பினர்கள் என்ற முறையில் பல தடவைகள் நாங்கள் முறையிட்ட பொழுதும் எங்களுடைய முறைப்பாடு தொடர்பில் அவர் பிரத்யேகமான முறையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனை ஒரு ஆளுங்கட்சி விவகாரமாகவே கையாண்டிருக்க முடியும், தன்னுடைய அமைச்சரவை விடயமாகவும் கையாண்டிருக்க முடியும். இந்த 2 தெரிவுகளுக்கும் அப்பால் அவர் குறித்த அமைச்சர்கள் தொடர்பில் செய்யப்படும் முறைப்பாடுகளுக்கு செவி சாய்க்காதவராக இருந்த நிலையில் நாங்கள் அவற்றை பொதுவெளியில் உரையாட தலைப்பட்டோம். அத்தகைய ஒரு முயற்சியின் விளைவாகத்தான் நாங்கள் வடக்கு மாகாண சபையில் அமைச்சர் கௌரவ
பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்களுக்கு எதிராக அவர் செய்ததாக சொல்லப்படுகின்ற முறைகேடுகள் ஊழல்கள் தொடர்பில் நாங்கள் முதலில் பிரேரணை முன்வைத்தோம். அந்த பிரேரணை முன்வைத்து அந்த பிரேரணையில் சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை விசாரித்தறியுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், வடக்கு மாகாண சபையை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுங்கள், வடக்கு மாகாண சபையில் நல்லாட்சி தத்துவங்களை நிலைநாட்டுங்கள் என்று எல்லாம் நாங்கள் அவரிடம் கேட்டோம். ஏனென்றால் நாங்கள் இந்த வடக்கு மாகாண சபையை முதலில் பொறுப்பெடுத்திருக்கின்றோம். நாங்கள் ஆளத் தெரியாதவர்கள் என்ற கேலி பேச்சுக்கு இடமாக கூடாது. இந்த வடக்கு மாகாண சபை ஊழல் நிறைந்ததென்ற எதிர்த்தரப்பாரின் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகக்கூடாது என்ற வகையில் நாங்கள் இந்த விடயங்களை வடக்கு மாகாண சபையில் முதலில் பிரேரணையாக கொண்டு வந்தோம். ஆனால் எங்கள் எல்லோருக்கும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முறையாக விசாரித்தறியாது மறுநாளே முழங்காவிலில் நடந்த ஒரு பொது வைபவத்தில் அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் பனங்காட்டு நரி பொறாமை கொண்ட சில உறுப்பினர்களுடைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார் என்று கூறியது எங்களை மிகவும் விரக்தியடைய செய்தது. ஒரு முன்னை நாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர், இயற்கை நீதி கோட்பாடுகள் தெரிந்தவர், சட்டம் தெரிந்தவர், இப்படியாக தனக்கு நெருக்கமான அமைச்சர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை காப்பாற்ற முயற்சித்தது எங்கள் எல்லோருக்கும் விரக்தியை ஏற்படுத்தியது மாத்திரமல்ல, பொதுமக்கள் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள். அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் இது விடயத்தை தொடர்ச்சியாக மாகாண சபையில் வலியுறுத்த தலைப்பட்டோம். அப்படி வலியுறுத்தியதன் விளைவாக முதலமைச்சர் ஒரு விசாரணை குழுவை அமைப்பதாக அறிவித்தார். விசாரணை குழுவினுடைய நியமனம், அப்படி நியமிக்கின்ற அதிகாரம், அந்த விசாரணை குழு யார் யாரை விசாரிக்கலாம், யார் யாரை விசாரிக்க முடியாது, அதனுடைய சட்ட வரம்புகள் என்ன என்பது சம்பந்தமாக இப்பொழுது உள்ள நிலையில் அலசி ஆராய்வது என்னுடைய நோக்கமல்ல. என்ற போதிலும் அமைச்சர் ஒருவர் விடுகின்ற தவறுக்கு கூட்டு பொறுப்பு என்ற வகையில் முழு அமைச்சர் வாரியமும் பொறுப்பாக வேண்டும். வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர் சபையின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள். அமைச்சர் ஒருவர் விடுகின்ற தவறு தொடர்பில் அவர் கூட்டு பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர். ஆனாலும் மாண்புமிகு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அமைச்சர்களை விசாரிப்பதற்கு சட்டத்தினால் விதித்துரைக்கப்பட்ட வழிமுறைகளை தவிர்த்து, அதாவது பாராளுமன்ற மரபில் அல்லது மாகாண சபை சட்டத்தில் அமைச்சர் ஒருவர் எப்படி விசாரிக்கலாம் என்பதற்கு ஏற்பாடுகள் இருக்கின்றன. அது கௌரவ உறுப்பினர்களை கொண்ட மாகாண சபை தெரிவுக்குழு ஒன்றினால் மாத்திரமே அமைச்சர் ஒருவர் விசாரிக்கப்பட முடியும். ஆனால் மாண்புமிகு நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் தானும் அவ்விதம் விசாரிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதற்கு பதிலாக தனக்கு ஆலோசனை கூறுவதற்கு ஒரு குழுவை அமைப்பதாக கூறினார்கள். தெரிவுக்குழு என்றால் அமைச்சரவையில் இருக்கின்ற எல்லோரையுமே விசாரிக்க முடியும். நாங்கள் முதலாவது அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பிய பொழுது தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் வந்து குவிய தொடங்கின. அப்படி உள்ள நிலையில் முழு அமைச்சுக்களிலும் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அதிகார வரம்பு மீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், ஊழல், லஞ்சம், எல்லா விடயங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்படி இருந்த போதிலும் முதலமைச்சர் தானே நியமித்த விசாரணை குழு அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தொடர்பில் நிதி மோசடி குற்றச்சாட்டுக்களையும், அமைச்சர் கௌரவ குருகுலராஜா அவர்கள் மீது அதிகார முறைகேடல் குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கை வெளியிட்டு ஏனைய 2 அமைச்சர்கள் தொடர்பிலும் முறைப்பாடு செய்தவர்கள் சாட்சியம் அளிக்க முன்வரவில்லை என்ற நிலையில் அவர்களை விடுவிப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த அறிக்கை தொடர்பில் மக்களிடையே பிழையான ஒரு புரிதல் உண்டு.
வெறுமனே இந்த 2 அமைச்சர்களும் விடுவிக்கப்படவில்லை. இந்த விசாரணை குழுவினுடைய விசாரணை முறை தனியே சாட்சிகளை விசாரிப்பதும் குறுக்கு விசாரணை செய்வதுமாக மாத்திரம் இருக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களை மரபுக்கு மீறி குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் குறுக்கு விசாரணை செய்கின்ற ஒரு முறைமையையும் உள்ளடக்கி இருந்தது. அந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாகிய 4 அமைச்சர்களும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது குற்றவாளிகளாக காணப்படாத ஏனைய அமைச்சர்கள் விசாரிக்கப்படாமலே விடுவிக்கப்பட்டார்கள் என்ற தவறான புரிதலை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினால் 4 அமைச்சர்களும் விசாரித்து இந்த அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. விசாரணை முடிவுறுத்தப்பட்டதாக அறிக்கையின் இறுதியுரையும் அதனோடொட்டிய விதந்துரையும் வெளிவந்திருக்கின்றது. இன்னும் விசாரணை தேவை என்றால் விசாரணை காலத்தை நீடித்திருக்கலாம், சாட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பானை அனுப்பியிருக்கலாம். அவையெல்லாவற்றையும் தவிர்த்து அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் அவர்கள் இந்த விசாரணை குழுவில் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றது அடுத்து அவருடைய நெருங்கிய சகா என்ற முறையில் ஏற்பட்ட நிலைமைகளை சீர் செய்வதற்காக ஒரு பொதுமைப்படுத்தலுக்குள் கௌரவ முதலமைச்சர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தள்ளப்பட்டார். அப்படி பொதுமைப்படுத்தலின் விளைவுதான் 2 மாகாண சபை 2 மாகாண அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை குறித்துக் கொள்ளுங்கள், தியாகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், ஏனைய 2 அமைச்சர்கள் லீவில் செல்ல வேண்டும், விடுப்பில் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்தது. ஒரு குற்றவாளியாக காணப்பட்டவருக்கு தண்டனை வழங்குவதை தவிர தண்டனையின் பொருட்டு நீங்கள் ஒரு விடயத்தை தியாகம் செய்யுங்கள் என்று கோருவதல்ல. ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கிவிட்டு உனது உயிரை தியாகம் செய் என்று நீதிபதி சொல்வதில்லை, நீர் தூக்கிலிடப்படுவீர்கள் என்று தான் சொல்வது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய பதவிகளை தியாகம் செய்யுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பது குறித்த அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் மீது அவர் எப்படியான மென்மையான போக்கை தன்னுடைய இதயத்தில் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏனைய 2 அமைச்சர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவது தொடர்பில் எங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம், அடிப்படை சட்ட கோட்பாடு ஒரு குற்றத்திற்கு 2 முறை தண்டிக்க முடியாது. அது அடிப்படை சட்ட கோட்பாடு. இது தெரியாதவர் அல்ல ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள். அப்படி என்றால் இது வேண்டுமென்றே யாரையோ சிக்க வைப்பதற்கான ஒரு முனைப்பு. ஏற்கனவே ஒரு விசாரணைக்கு 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களின் பணம் இந்த விசாரணை குழுவின் செலவுகளாக, சம்பளமாக, அமர்வு செலவுகளாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழுவோடு ஒட்டிய விவாதங்களுக்காக மாகாண சபையில் 20 லட்சங்களுக்கு மேல் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் மக்களை சென்றடைய வேண்டிய பணம். இப்படி இருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் கௌரவ விக்னேஸ்வரன் அவர்கள் எங்களுக்கு ஆளுங்கட்சி குழு தலைவர் என்ற முறையில் முறையான தலைமைத்துவத்தை வழங்க தவறிவிட்டார். அவரது செயற்பாடுகள் நம்பகத்தன்மையாக இல்லை என்ற அடிப்படையில் அவர் மீது நாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டோம். அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை ஈனத்தை வெளிப்படுத்தி உறுப்பினர்கள் சேர்ந்து அதனை இப்பொழுது இருக்கின்ற முறைமையின்படி ஆளுநரிடம்தான் தெரிவிக்கலாம். அவர் பரங்கியரா, முஸ்லிமா, சிங்களவரா என்பதல்ல. அவர் வகிக்கின்ற பதவி ஆளுநர். இப்பொழுதுள்ள சட்ட முறைகளின்படி ஆளுநரிடம்தான் அதனை கையளிக்க முடியும். அதனை நாங்கள் செய்திருக்கின்றோம். நன்றி. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சமூகம் அளிக்க தவறவில்லை.
குற்றத்தை சுமத்தியவர்கள் அல்லது முறைப்பாடு செய்தவர்கள் தான் சமூகம் அளிக்க தவறியிருந்தார்கள். திருமதி அனந்தி சசிதரன் ஒரு முறைப்பாட்டாளர்களில் ஒருவர். அவர் ஜெனீவாவில் இருந்தார் என்பதற்காக முறைப்பாடு செய்தவர் என்ற முறையில் தோன்றி சாட்சியம் அளிக்கவில்லை என்று கூறியிருந்ததையும் நாங்கள் அவதானித்தோம். முறைப்பாடு ஒன்று அனந்தி சசிதரன் அவருடைய தனிப்பட்ட நலன் சார்ந்த முறைப்பாடு அல்ல, அது பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு முறைப்பாடு. பொதுமக்கள் நலன் சார்ந்த முறைப்பாட்டாளர் இவரும் அந்த முறைப்பாட்டை இந்த விசாரணை பொறிமுறையினோடு நடைமுறைப்படுத்தி அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெனீவா பிரயாணம் என்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு பயண ஒழுங்கு. விசாரணை திகதி அந்த பயண ஒழுங்குடன் பொருந்துகின்றது இல்லை என்றால் அதனை முன்கூட்டியே அவர் மன்றின் முன் தோன்றி வேறு ஒரு திகதியை பெற்றிருக்க முடியும். என்னை பொறுத்தவரையில் இது அவருடைய பொறுப்பற்ற ஒரு செயல் என்றுதான் சொல்வேன். நான் மன்றின் அந்த விசாரணை குழுவின் உறுப்பினர் ஒருவர் அல்லாத நிலையில் அந்த விசாரணை குழு அவ்விதமாக ஏன் முடிவு செய்தது என்பது தொடர்பில் நான் கருத்து எதுவும் கூற முடியாது. இல்ல, தெரிவுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் என்னென்றால் ஒரு விசாரணை முடிவு எட்டப்படுகின்ற பொழுது அந்த முடிவு தனியே குற்றம் காண்பதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த முடிவு அமுல்படுத்தக்கூடியதான சட்ட வலிமையை கொண்டிருக்க வேண்டும். அப்ப முறையற்ற ஒரு விசாரணை குழுவை அமைத்துவிட்டு அதனுடைய தீர்ப்பு சட்டத்தில் வலிது அற்றது என்ற ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தெரிவுக்குழுவை கோரினோம். ஒரு காரணம். இரண்டாவது, விசாரணைக்கு உட்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கௌரவ பிரதிநிதிகள். அவர்கள் தனி மனிதர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னால் பல்லாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள். அமைச்சர் கௌரவ ஐங்கரநேசன் அவர்களை பொறுத்தவரையில் மிக கவர்ச்சிகரமாக அதிக வாக்கை பெற்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர். அவருடைய சிறப்புரிமை மீறும் வகையில் வெளியே உள்ளவர்களால் விசாரிக்க முடியாது. அது அவருடைய கௌரவத்திற்கு இழுக்கு. ஆகையினால் அப்படி செய்ய முடியாது. நல்ல விஷயம். இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலையில இந்த ராஜினாமா தொடர்பில் ஒரு சிக்கலான நிலை இருக்கிறது. இப்பொழுது கௌரவ நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் மாகாண முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரா இல்லையா என்ற ஒரு தேக்க நிலை தோன்றியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அந்த ராஜினாமை சமர்ப்பிக்காமல் இருக்கவில்லை. ஒரு முறைமையினூடுதான் தன்னுடைய ராஜினாமை சமர்ப்பிக்க இருக்கின்றார். நான் இன்னுமொரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த குற்றச்சாட்டு வெளிவந்த உடனே ஒரு கணம் கூட தயங்காது கட்சி தலைமைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் எழுத்து மூலம் அறிவித்தவர். தான் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று. அந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்வதற்கு தயங்குவார் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் ஊழல் குற்றம் புரிந்ததாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் இன்னும் முதலமைச்சரோடு தான் இருக்கிறார் என்பதையும் நான் கூற தவற மாட்டேன். இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தொடர்பில் எங்கள் முன் 3 தெரிவுகள் இருக்கின்றன. முதலாவது தெரிவு, மாகாண சபையிலேயே ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து முதலமைச்சரை தோற்கடிப்பது. அதுதான் ஏனைய எல்லா அமைச்சர்களுக்கும் அவர்களை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான சட்டத்தால் விதித்துரைக்கப்பட்ட பொறிமுறை அமைச்சர் என்ற ரீதியில். இங்கும் கூட நாங்கள் அந்த முறையை கையிலெடுக்கவில்லை. நாங்கள் கையிலெடுத்திருக்கிற முறை, மாகாண முதலமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுகையில் எப்படியான சம்பிரதாயங்கள் சட்ட முறைமைகள் பின்பற்றப்படுமோ அதனுடைய ஒரு ரிவர்ஸ் ப்ரோசஸ், ஒரு பின்பக்கமான செயல்முறை. மாகாண முதலமைச்சராக உறுப்பினர்கள் பெயர் குறித்து ஒருவரை ஆளுநரிடம் நியமிக்குமாறு தங்களுடைய கட்சி செயலாளரூடாக கூற முடியும். அல்லது இருக்கின்ற மாகாண முதலமைச்சரிடம்
நம்பிக்கை இழந்து விட்டோம் என்பதை குறிப்பிட்ட எண்ணிக்கையான உறுப்பினர்கள் ஆளுநருக்கு தெரிவிக்க முடியும். அந்த இடத்தில் அதற்கு அப்பால் ஆளுநருடைய அதிகாரம்தான் பிரயோகமாகும். ஆளுநர் புதிய முதலமைச்சரை பதவியேற்குமாறு கோரலாம். இருக்கின்ற முதலமைச்சரை தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுமாறு கோருவதற்கு பதிலாக கூட அதே புதிய முதலமைச்சரை நீங்கள் சபைக்கு சென்று உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று கேட்கலாம். இப்பொழுதும் கூட தொடர்ந்தும் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் என்று எந்த பிரகடனம் செய்யப்படாமல் புதிய முதலமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அந்த நியமனத்தின் பின்னர் சபைக்கு சென்று பெரும்பான்மையை 2 பேருமே நிரூபிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படும் வகையில் புதிய முதலமைச்சரை பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கோரலாம். யார் புதிய முதலமைச்சர் என்பது தொடர்பில் நாங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் புதிய முதலமைச்சர்கள் என்ற சிபார்சுகள் வந்திருக்கின்றன. அதில் எங்களுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற கௌரவ CVK சிவஞானம் அவர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களால் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றார். அமைச்சர் கௌரவ சத்தியலிங்கம் அவர்களுடைய பெயரும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அது சம்பந்தமாக கூடி இறுதி முடிவு எடுப்போம். நிச்சயமாக எங்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். ஆளுங்கட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரையில் முதலமைச்சருக்கு எதிராக 15 உறுப்பினர்களும் முதலமைச்சருக்கு சார்பாக 14 உறுப்பினர்களும் தற்பொழுது இருக்கின்றார்கள். அதுதான் நிலைமை. வேண்டுமென்றால் தற்போது உள்ள நிலையில் முதலமைச்சருக்கு சார்பானவர்கள் என்ற முறைக்குள் கௌரவ சி வி விக்னேஸ்வரன் அவருடைய பெயரும் 15ஆவதாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானித்தோம். நாங்கள் எப்பொழுதுமே ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று எங்கும் கூறவில்லை. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், 3 தெரிவுகள் இருக்கின்றன. வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வடக்கு மாகாண முதலமைச்சரை அகற்றுவதற்கென்று. முதலாவது தெரிவு வடக்கு மாகாண சபையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அகற்றுவது. மற்றது ஆளுங்கட்சி தலைவராக ஒருவரை தெரிவு செய்து மாகாண முதலமைச்சராக நியமிப்பது. நாங்கள் எல்லா தெரிவுகளுக்கும் உரிய முன்னேற்பாட்டோடு தான் இருக்கின்றோம். நிச்சயமாக சமரசத்திற்கான ஒரு சின்ன ஒலிக்கூட்டை கூற நாங்கள் தவறவிட மாட்டோம். ஏனென்றால் இது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை, எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்த ஆணை தொடர்பான பிரச்சனை. நிச்சயமாக சமரசத்திற்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் இறுதி வரை பயன்படுத்துவோம். அதாவது அமைச்சர்களை நியமிக்கின்ற அதிகாரம் ஒரு மாகாண முதலமைச்சருடைய பிரத்யேக சிறப்புரிமை. ஆனால் அமைச்சர்களை அகற்றுற அதிகாரம் வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு இல்லை. வடக்கு மாகாணம் இல்ல, எந்த மாகாண முதலமைச்சருக்கும் இல்லை. அவர் என்ன செய்ய முடியும் என்றால், மாகாண சபை சட்டத்தில் குறித்துரைக்கப்பட்டதன்படி அமைச்சர்கள் மீது ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை முதலமைச்சரே முன்மொழிந்து அதனை ஆளுநருக்கு அறிவிக்கின்ற பொழுது ஆளுநர் அந்த அமைச்சர்களை பதவி விலக்குவார். அப்படி இருக்கின்ற நிலையில் அமைச்சர்களை விடுப்பில் செல்லுமாறு வற்புறுத்துவதற்கு சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. 5 அமைச்சுக்களையும் நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொல்வது சர்வாதிகாரம். ஆகையினால் இந்த கோரிக்கைகளுக்கு எங்களுடைய கட்சி தலைமை உடன்படாது. நானும் அந்த செய்தியை பத்திரிகையில் பார்த்தேன். இது சம்பந்தமாக நான் ஏதாவது கூறுவதென்றால், சரத் பொன்சேகாவின் வார்த்தைகளில் தங்கியிருக்கும் அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு இணைய கட்சியை சார்ந்தவரும் அடுத்த எதிர்கட்சியை சார்ந்தவருமா இருக்கு. அப்ப இது எப்படி மக்களுடைய விருப்பமாக அமையும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானே மக்கள் ஆதரித்து
மக்கள் ஒருபோதும் ஊழலை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு ஆணை வழங்கவில்லை. நாங்கள் மக்களுடைய செல்வாக்கை அளவிடுகின்ற அளவுகோலாக தேர்தல் முடிவுகளை மாத்திரம்தான் கொள்ளுகின்றோம். உங்களோட கேள்வியில அதுக்கு பதில் இருக்கு. பின்வாங்குவது போல என்று முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் சரத் பொன்சேகாவுடைய வார்த்தையில் தங்கியிருந்து தனக்கான நியாயங்களை சொல்லும் அளவிற்கு நிலைமை சென்றிருக்கிற நிலையில் முதலமைச்சர் இதையும் சொல்லுவார் என்றுதான் நான் சொல்ல முடியும். அவர்கள் தொடர்ந்தும் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை விட தங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் தனித்தனியாகவும் கூட்டாகவும் இருக்கிறார்கள். மக்களுடைய அபிப்பிராயம் பெறுவதற்கான ஒரு பொறிமுறை எங்களிடம் இல்லை. அது ஒரே ஒரு பொறிமுறை, தேர்தல் அல்லது சர்வசன வாக்கெடுப்பு தான் மக்களுடைய கருத்தை அறிகின்ற பொறிமுறை. அதனால் எங்களுக்கு வேறு தெரிவுகள் இருக்கவில்லை. கால பொருத்தம் என்பதை தொடர்பில் காலம்தான் பதில் சொல்லும். நாங்கள் மக்களோடு தான் இருக்கின்றோம், மக்கள் முன் செல்கின்றோம். ஆகையினால் மக்கள் எங்களுடைய கருத்தோடு உடன்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அதான் உண்மையும் கூட. அது மட்டுமல்ல, இந்த காணாமல் போனோர் பிரச்சனை, காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் தொடர்பில் இதுவரை முதலமைச்சர் மாண்புமிகு விக்னேஸ்வரன் அவருடைய முயற்சியால் ஒரு அங்குல நிலங்கூட விடுவிக்கப்படவில்லை, ஒரு அரசியல் கைதிதானம் விடுவிக்கப்படவில்லை, காணாமல் போன ஒருவர் தன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தெரிவு மக்களுடையது தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் தெரிவின் பின் இடம்பெறுகின்ற ஊழல், முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் மக்களுடைய விருப்பம் அல்ல. அதனை மக்கள் சார்பில் செயல்படுத்துவதற்கான ஆணையைத்தான் மக்கள் எங்களிடம் தந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய தலைவர் மதிப்புக்குரிய இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு சொற்றொடரினூடாக எங்களுக்கு அதற்குரிய பதிலை வழங்கியிருந்தார். ஊழலுக்கு எந்த இடமும் இருக்க முடியாது. அதான் அவர் எங்களுக்கு வழங்கிய பதில். குருகுலராஜா அவர்கள் ராஜினாமா பண்ணுவதென்ற கேள்வி, முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராகவும் அவருடைய அமைச்சரவை தொடர்ந்தும் பதவியில் இருக்கும் என்ற நிலையில்தான் எழும். அந்த அமைச்சரவையே இல்லை என்ற பொழுது அவர் ராஜினாமா செய்வதென்ற கேள்வியே எழாது. அது திரு தவராஜா அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எங்களோடு கூட்டு சேர்ந்து வந்து அவர் கையெழுத்து எதுவும் விடவில்லை. அதுல 21 பேருடைய கையெழுத்துகள் இருக்கிறது. அந்த பேர் விவரங்கள் நான் பின்னர் தர முடியும். அது ஆளுங்கட்சி. ஓம் நல்ல கேள்வி. விசாரணை ஒன்று, நீதி விசாரணை ஒன்று பக்கசார்பானதாக இருக்க முடியாது. நீதி எல்லோருக்கும் சமமாக பிரயோகமாக வேண்டும். ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட 2 அமைச்சர்களிடமும் அவ்விதமான கோரிக்கை விடப்படவில்லை. இந்த அமைச்சர் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டதா, நிரபராதியாக விடுவிக்கப்பட்டதா என்பதை வைத்து ஒரு நீதி பொறிமுறை அளவிடப்படுவதில்லை. நீதி நிலைநிறுத்தப்படுவது மாத்திரமல்ல, நீதி நிலைநிறுத்தப்படுவது போல காட்டப்படவும் வேணும். அப்படியான ஒரு நிலையில
முறையான படிமுறைகள், டியூ ப்ரோசஸ் என்று சொல்வார்கள், முறையான படிமுறைகள் எல்லா வழக்குகளிலும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பிலும் ஒரே விதமான படிமுறை தான் இருக்க முடியும். அவர்கள் தங்களுடைய விசாரணைக்கு தயாராக இருக்கின்றார்கள், இன்னும் ஒரு விசாரணைக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அது அவர்களுடைய சிறப்புரிமைகளை மீறாத சட்டபூர்வமான விசாரணைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 25 லட்சம் ரூபாய் செலவழித்து நடத்தப்பட்ட இந்த விசாரணை, அதனுடைய தீர்ப்பு இந்த விசாரணை குழுவின் சட்டபூர்வ தன்மையை கேள்விக்குட்படுத்தப்படுவதன் மூலம் நீர்த்துப்போக செய்யப்படக்கூடியதா இப்பொழுதும் இருக்கிறது. அது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு நீதியரசராக, சட்டம் தெரிந்தவராக நன்கே தெரிந்து செய்த ஒரு செயல். விசாரணையை நடத்துவது தொடர்பில் முடிவெடுக்க வேண்டியவர் யார் முதலமைச்சராக இருக்கிறாரோ அவர்தான். அல்லது நாங்கள் உறுப்பினர்களாக நாங்கள் அந்த விசாரணையை வடமாகாண சபை அமர்வுகள் செய்கின்ற பொழுது மீண்டும் கோரவும் தயாராக இருக்கின்றோம். அந்த முறைப்பாடுகள் நம்பகத்தன்மையாக இருந்து போதிய ஆதாரங்கள் இருக்கின்ற நிலையில் நாங்கள் நிச்சயமாக அந்த அமைச்சர்கள் மீதும் விசாரணை வைக்குமாறு நாங்கள் கூறுவோம். அவர்கள் அமைச்சு பதவியில் இருந்தாலும் கூறுவோம், அமைச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டாலும் அவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்பார்கள். திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறிய அந்த கருத்து அவருடைய கட்சி தலைமையினுடைய கருத்தா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தா என்று தெரியாத நிலையில் நான் இது சம்பந்தமாக பதில் கூற விரும்பவில்லை. நீங்களும் சரி, கௌரவ சிவிகே சேமனும் சரி, கூட்டத்தில் இப்பவும் சொன்னீங்க முதலமைச்சருக்கு அமைச்சர் குழாமை, அதாவது அமைச்சர் வேலையத்தில் இருக்கிற அங்கத்தவர்களை நியமிக்கிற பிரத்யேகமான சிறப்பு இருக்கு. அதே சிவிகே ஐயா ப்ரீரோகேட்டிவ் பவர் அழுத்தி திருத்தி சொல்லுங்க. எங்க இருக்கு அப்படி ஒரு பிரத்யேகமான சிறப்புரிமை இருக்குன்னு இந்த சட்டத்தில இருக்குமா? ப்ரொவின்சியல் ஆக்ட்ல இல்ல, 13th amendmentல இல்ல, வேற எங்க இருக்கு? 13th இருக்கு. 13th amendmentல இருக்கு. ஒன் அட்வைஸ், அதாவது முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் நியமிப்பார் என்றுதான். ஒன் அட்வைஸ், ஆலோசனையின் பேரில் ஆளுநர் நியமிப்பார் என்றது பிரத்யேகமான சிறப்புரிமை என்றது என்டையர்லி டிஃபரண்ட். ஏன் அந்த பிரயோகத்தை நீங்கள் அழுத்தி பாவிக்கிறீர்கள்? அந்த சொற்றொடர் இருக்கு சட்டத்தில், கொண்டு வரையில நான் இல்லாடி அதை விளங்கப்படுறதா இருக்கு. அந்த அதே வேர்டிங்கோட இருக்குதா, அதே சொற்பிரயோகத்தோட அது இருக்குது. ஆனா அட்வைஸ் தான். அந்த அட்வைஸ் என்றது நிச்சயமாக ஆலோசனை என்பது, இந்த ஆலோசனையின் மீதுதான் இறுதியில ஆளுநர் முடிவெடுப்பார். அந்த ஆலோசனை வழங்கப்படாவிட்டால் ஆளுநர் தன்னிச்சையாக அமைச்சர்களை நியமிக்க முடியாது. அமைக்கப்பட்ட விசாரணை குழு, அப்பிதம் விசாரணை குழு என்று அமைப்பதற்குரிய எந்த சட்ட ஏற்பாடுகளும் இல்லாத நிலையில் செய்யப்பட்டது. நாங்கள் இந்த விசாரணை குழு நியமிக்கப்படுவதாக சபையில் அறிவித்த நேரத்தில் இது உறுப்பினர்களுடைய சிறப்புரிமையை மீறுகிறது, இதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லை என்ற அடிப்படையில் வலுவாக எதிர்த்த நாங்கள் அதன் பின் அது அறிவித்தல் என்ற அளவுக்கு சுருக்கப்பட்டு சபை அமர்வுகள் அன்று நிறைவடைந்தது. கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவரா? உங்களுடைய கட்சி யாப்புகளுக்கு அங்கத்துவ படிவம் வழங்கப்பட்டு அங்கத்துவ படிவத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினரா? முதலமைச்சராக அவர் பதவி ஏற்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு கடிதம் வழங்கி இருக்கின்றார். தான் முதலமைச்சராக பதவியேற்பது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் ஏற்று நடப்பதோடு அதன் தலைமைத்துவத்தையும் பூரணமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு கடிதம் வழங்கியிருக்கிறார். அவர் கட்சியினுடைய விண்ணப்பம் சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்ந்தாரா என்பது தொடர்பில் இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அல்லது நிர்வாக செயலாளர் பதிலளிப்பார்.
ஞாபகமின்மைதான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. லெட்டர் தற்போது என் கைவசம் இல்லை, ஆனால் அதனை எனக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். ஊழல் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு வந்தோம் ஒரு கோரிக்கை. ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் சட்டபூர்வமற்ற ஒரு விசாரணை பொறிமுறையினூடாக விசாரிக்குமாறு நாங்கள் கோரவில்லை. சட்டபூர்வமான விசாரணை பொறிமுறை தெரிவுக்குழு. முதலமைச்சர் அவர்கள் இந்த குழு தனக்கு ஆலோசனை வழங்குவதற்காகத்தான் நியமித்ததாக கூறியிருந்தார்கள். அவர் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அவர் செய்திருக்க வேண்டியது ஒரு தெரிவுக்குழுவை அந்த சந்தர்ப்பத்திலாவது அமைத்திருக்க வேண்டும். அதனையும் அவர் செய்யவில்லை. இதற்கு மேலே அவர் நிச்சயமாக இந்த விடயத்தில் சட்டபூர்வமான எதனையும் செய்யப்போவது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அது நாங்கள் நம்பிக்கை இழந்தது அந்த சந்தர்ப்பத்தில் தான். நம்பிக்கை பிரதானமானது. 5 அமர்வுகளுக்கு பின்னரும் எங்களுக்கு அவர் அந்த அறிக்கையை வெளியிடுகின்ற நேரத்தில் தான் நான் அதற்கு முன்னைய அமர்வில் நான் சொல்லியிருந்தேன், இந்த அறிக்கையை ஒரு சான்றாதாரமாக கொண்டு அமைச்சர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. அதற்கு பின்னரும் அந்த அறிக்கை தான் சான்றாதாரம் என்று அந்த அறிக்கையை வெளியிட்டுவிட்டு தன்னிலை விளக்கம் கோரின தன்னிலை விளக்கத்தை கேட்ட பின்னர் நான் தண்டனையை அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு தன்னிலை விளக்கம் வழங்கப்படுவதற்கு முன்னரே தயாரித்து வந்த ஒரு உரையை ஆற்றி அந்த அமைச்சர்களை அகற்றினார். நீதி தீர்ப்பில் ப்ரீஆக்குபேஷன் முன் எண்ணத்திற்கு இடமில்லை. அவர் ஏற்கனவே தீர்ப்பு எழுதிவிட்டு தன்னிலை விளக்கத்தை கேட்கின்றார். ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசராக அவர் இதனை செய்திருக்க கூடாது. மிக மன வருத்தத்துக்குரியது. அது அமைச்சர் குருகுலராஜா அவர்கள் மாத்திரம் தெரிவித்திருந்தார். அங்கரணேசன் அவர்கள் சபையில் தான் தெரிவித்தார். அதாவது முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற எந்த முடிவுக்கும் கட்டுப்படுகின்ற என்பது வேறு, முதலமைச்சர் எடுக்கின்ற எந்த சட்டவிரோதமான முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்பது வேறு. சில முக்கியமான இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகளை பற்றிய ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுதுகிற பொழுது உங்களுடைய மாகாண சபை அல்லது எங்களுடைய நாங்கள் வாழ்கிற வடக்கு மாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றது நிதி புலனாய்வு கட்டமைப்புகள் தேசிய மட்ட கட்டமைப்புகளுக்கு அதுகளை பாரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. நீங்கள் சட்டவாளர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் கணிசமான அளவு பேர் இருக்கிறீர்கள். இருந்தும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எழுதுகிற பொழுது அமைச்சர்கள் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகளை ஏன் சட்டபூர்வமான அந்த கட்டமைப்புகளிடம் பாரப்படுத்த தவறினீர்கள்? அது பற்றி எந்த ஒரு சஜஷனும் எவராலையுமே பிரேரிக்கப்படாமல் இருந்தமைக்கான காரணம் என்ன? அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் லஞ்ச ஆணைக்குழு முன் தோன்ற உள்ளேன் அல்லது
நிதி குற்ற விசாரணை பிரிவின் மேல் தோன்றவில் இருக்கின்றேன் என்று கௌரவ லிங்கநாதன் அவர்கள் சபையில் குறிப்பிட்டது ஹன்சாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஓம், நான் அது சம்பந்தமாக நானும் அந்த இணையதளங்களை பார்த்திருக்கின்றேன். அந்த இணையதள செய்தியாளர் இருந்தால் நானும் அவருடைய வாசகன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட கடிதம் தொடர்பில் திரு KN விந்தன் அவர்கள் அனுப்பிய குறித்த கடிதம் தொடர்பில் 2 கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று, இந்த விடயத்தை ஏன் அவர் அப்பொழுதே வெளியிடவில்லை என்பது. அதன் மூலம் அவர் முதலமைச்சருக்கு அல்லது அமைச்சர் கௌரவ அங்கரநேசனுக்கு துரோகம் இழைத்தாரா என்ற கேள்வி எழுகின்றது. 2வது கேள்வி, அது ரகசியமாக அனுப்பப்பட்ட ஒரு ஆவணம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த ரகசியத்தன்மையை மீறி எப்படி வெளியில் வந்தது என்பது. ஒருவருடைய கடிதத்தின் உள்ளடக்கம் தொடர்பில் அவர்தான் இனி பொறுப்பு கூற வேண்டும். இல்ல, அதில் நான் அதை தெளிவாக்க வேண்டும். அது நல்ல கேள்வி, மக்கள் மத்தியில் குழப்பமாக உள்ள ஒரு கேள்வியும் கூட. என்னவென்றால், முதலமைச்சர் மாண்புமிகு நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சராக நியமிப்பதற்கு முன்னதாக அவர் தெரிவு செய்யப்பட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடைய குழு தலைவராக பிரேரிக்கப்பட்டார். அவ்விதமாக அவர் குழு தலைவர் என்று நம்பிக்கை வைத்து கையொப்பமிட்டவர்களில் திரு CVK சிவஞானமும் ஒருவர். நம்பிக்கை தகர்ந்தது அந்த இடத்தில் தான். அதனால் அவர் வந்தார். ரைட். தமிழரசு கட்சியினுடைய சின்னத்தில் தான் மாண்புமிகு நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டார்கள். தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தான் ஏற்றிருந்தார்கள். மக்களும் அதற்குத்தான் ஆணை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய கட்சி கூட்டங்கள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் 3 கூட்டங்களுக்குத்தான் முதலமைச்சர் அவர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். அதன் பின்னர் அவருக்கே நன்கு தெரிந்த காரணங்களுக்காக அவர் பங்கு பற்றாமல் விட்டார். அதனை பின்னர் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட பொழுதும் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் அவர் எடுத்த நிலைப்பாட்டின் போதும் அறிந்து கொண்டோம். அதனால் அவர் கட்சி உறுப்பினராக தன்னை உட்படுத்திக் கொண்டால்தான் நாங்கள் அதனை கட்சி விவகாரமாக கையாள முடியும். ஊழலை விசாரிப்பதென்பது நிச்சயமாக ஒரு சிறந்த முன்னுதாரணம். அந்த முன்னுதாரணமாக நாங்கள் திகழ வேண்டும் என்றுதான் அந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களிடம் வலியுறுத்தினோம். அவர்கள் அந்த ஊழல் விசாரணையை விசாரிப்பதற்கு முன்வந்தார் என்ற அடிப்படையில் அவர் மீது எங்களுக்கு இன்னும் மதிப்பு இருக்கின்றது. ஆனால் விசாரிப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த முறைமைதான் தவறானது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஏற்கனவே கேட்ட கேள்வி. நாங்கள் 3 பொறிமுறைகளினூடாக கௌரவ முதலமைச்சர் அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கின்றோம். முதல் 2 தெரிவுகளுக்கும் அவ்விதம் தேவைப்படாது. சபை அமர்வில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஊடாக அகற்றுவதாக இருந்தால் அவ்விதம் ஒரு எங்களுக்கு முதல் தெரிவிலேயே மிகுந்த உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறோம். மாகாண சபை தேர்தல் சட்டங்களின்படி
கட்சியினுடைய செயலாளர் அவருடைய கட்சியினுடைய உறுப்புரிமையை நீக்கி தேர்தல் ஆணையாளருக்கு அறிவித்தால் அவருடைய உறுப்புரிமை நீங்குகிற பொழுது மிகுதி எல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுகிற 3 விடயங்களோடு 4வது விடயமாக இதை நீங்கள் பார்க்கவில்லை. ஆகையினால் அங்கே அவருடைய கட்சி உறுப்புரிமை தொடர்பிலே உங்களிடம் ஸ்திரத்தன்மை இல்லை. அவர் கட்சி உறுப்பினரா இல்லையா என்ற அந்த கேள்விக்கு இப்பொழுது உங்களிடம் தகுந்த பதில் இல்லை என்பதனால் அந்த நடைமுறை உங்களுக்கு சாத்தியம் இல்லையா? எங்களுக்கு இன்னும் இருப்பது ஒரு 1.5 வருட காலம். அந்த 1.5 வருட காலத்திற்குள் இதனை ஒரு சட்ட சிக்கலுக்கு உட்பட்ட விஷயமாக மாற்றி இன்னும் 1.5 வருஷத்துக்கு தன்னும் அவர் பதவியில் நீடிப்பதை நாங்கள் அனுமதிக்க தயாராயில்லை. அதனால் நாங்கள் அந்த தெரிவுக்குள் போகவில்லை.